ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 25/8/2025 சகர முரளி. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் நடக்கிற அத்தனையிலும் கண்டிப்பாக நன்மை தான் அடங்கி இருக்குது. சூப்பராக சொன்னார் பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை தைரியசாலியாக ஆக்கிறதுக்காக வருதுன்னு நினைங்க, பயமுறுத்துறதுக்காக வருதுன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லா தானே நடந்திருக்குது, இப்படி தான் முந்தைய கல்பத்தில் நடந்தது, இனியும் அதுதான் நடக்க போகுது, ஸோ எல்லாமே நல்லா தான் நடக்கும், ஏன் கவலைப்படுறீங்க, இன்னொன்று பாபா நினைவிலே இருந்தால் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குன்றாரு. அப்போ இதையெல்லாம் மறக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பதறோம். இந்த நாடகத்தில் யார் பாபா நினைவிலேயே இருக்கிறாங்களோ அவங்கது தான் அதிக நன்மை நடக்கும்ன்ற. எல்லாருக்குமே நன்மை தான், ஆனால் பாபா நினைவிலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிக நன்மை. நேற்று சொன்னார் இல்லையா, அளவுக்கு அதிகமாக பொக்கிஷத்தை அள்ளணுமா, மண்மனாபவ சுவிட்சை போட்டே வச்சுருங்கன்றார் இல்லையா. நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருந்த போதும் பொக்கிஷம் அதிகமாகிட்டே இருக்கும். கேள்வி: நாடகத்துடைய எந்த ஒரு பதிவை புரிஞ்சுக்கிட்டால் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும்? பதில்: ஸோ நாடகப்படி இப்போ பழைய உலகம் கண்டிப்பாக அழிய போகுது, இயற்கை சீற்றம் வரதான் போகுது. இது எந்த அளவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குதோ அதே அளவுக்கு நம்ம ராஜ்யம் உருவாகியே தீரணுங்கிறதும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த குழந்தை அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கும். மற்றபடி மனநிலையில் ஏற்ற இறக்கம் வந்தால் கூட, சில நேரம் உற்சாகம் சில நேரம் சோர்வு வந்தால் கூட, இதில் மட்டும் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. ராஜ்யம் வருமா அந்த சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை சுயம் பகவானே வந்து நமக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அதனால் அது பொய்யும் ஆகாது. இன்னொன்று கடவுளே சொல்லி கொடுக்குறார், அதுவே நமக்கு பயங்கர மகிழ்ச்சியை கொடுக்கணும். ஸோ நம்ம ராஜ்யத்தை யாரும் அபகரிக்க முடியாதுன்றது அங்கே போன பிறகு மட்டும் இல்லை, இப்போத்திலிருந்தே நடந்தே தீரும், யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. பாடல்: சபையில் எழுந்த ஒளி தீபம் பாபா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான வரிசைப்படி முயற்சியின் அனுசாரப்படி உயிரோட்டமான வீட்டில் பூச்சிகள் குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் உயிரோட்டமான வீட்டில் பூச்சிகள். ஸோ நாம் தான் இந்த விட்டில் பூச்சிகள், பாபா தான் நம்மை ஈர்க்கிற அந்த தீபம். ஆனாலும் அவரை பற்றி யாருக்கும் முழுசாக தெரியாது. ஆனால் கடவுளின் பக்கம் ஈர்ப்பு இருக்குது பக்தர்களுக்கு கூட. ஆனால் பாபா ஒன்றும் பெரிய தீபம் கிடையாது, ஒரு சின்ன புள்ளி தான். ஆத்மா கூட சின்ன புள்ளி தான், ஆனால் இது யாருக்கும் தெரியாது. 5000 வருஷத்து நடிப்பு இந்த சின்ன ஆத்மாவில் இருக்குது. ஸோ ஆத்மாவை பற்றிய ஞானமும் பரமாத்மாவை பற்றிய ஞானமும் உங்களை தவிர யாரோடைய புத்தியிலும் கிடையாது. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பாபா வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இருக்க குழந்தைங்க தான். பட் நேரடி குழந்தையாக இருக்கிற பிரம்மகுமாரிகளுக்கு தான் பாபா இதை புரிய வைக்கிறார். ஆத்மாவை பற்றி உணர வைக்கிறார். ஆத்மானா என்ன, பரமாத்மா என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. அதனால் தேகாபிமானத்தின் காரணமாக தான் குழந்தைங்க மேலே பற்று இருக்குது, நிறைய விகாரங்களும் இருக்குது. எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? உடம்புன்னு நினைக்கிறது தான். இல்லாட்டினா ஏன் பற்று வரப்போகுது இல்லையா? ஏன் விகாரம் வரப்போகுது? வெறும் புள்ளி, வெறும் ஜோதி நினச்சா எதை வச்சு உங்களுக்கு அகங்காரம் வரும்? அந்தந்த ஜோதியில் இருக்கிற நடிப்பை அதாவது நடிக்குதுன்னும் பொழுது எப்படி அகங்காரம் வரும்?
பாரதம் ஒரு காலத்தில் விகாரத்தின் பேரடையாளமே இல்லாமல் இருந்தது. அவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது. அதைத்தான் நிர்விகார பாரதம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ விகாரி பாரதம் ஆயிடுச்சு. ஸோ வேறு எந்த மனிதனாவது பாபா மாதிரி புரிய வைக்க முடியுமா இதெல்லாம்? 5000 வருடத்திற்கு முன்பு பாரதத்தை நான் சிவாலயமாக ஆக்கியிருந்தேன். எப்படி அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ ஆக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அப்பயும் ஆக்கினார். ஸோ ஒவ்வொரு அடியிலும் பாபா வழிபடி நடக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு நன்மை இருக்குது. மன வழிபடி போனால் கண்டிப்பாக தீமை தான். ஸோ வருடங்கள் செல்ல அது நம்ம நல்லாவே அனுபவம் பண்ணுவோம் இல்லையா? மன வழிபடி கொஞ்சம் அண்ணாண்ட கால் எடுத்து வச்சா போதும், அப்படியே ஷாக் அடிக்கும். ஸ்ரீமத்துன்ற அந்த கோட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். யார் பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்கிறாங்களோ அவங்க தனக்குத்தானே நன்மை செய்கிறாங்க. ஸோ அப்படியே பாபாவை நினைக்க அவங்களுக்கு அதிக நன்மை நடக்கும். இதுதான் கல்யாணக்காரி புருஷோத்தமமாக ஆகிறதுக்கான யுகம் இல்லையா? நன்மை செய்யக்கூடிய யுகம், நம்மை உத்தம புருஷராக ஆக்கிறதுக்கான யுகம் இது. எப்போ இந்த யுகத்தில் இருக்கிறீங்க? பாபா நினைவிலே இருந்தால் தான் இந்த யுகத்தில் இருக்கிறோம். பாபாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பார்த்தீங்களா? உண்மையிலும் உண்மையான பாகவதம் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது. துவாபர யுகத்தில் பக்தி தொடங்கும் பொழுது வைரத்தினால் ஆன லிங்கத்துக்கு பூஜை பண்ணாங்க. இதெல்லாம் இப்போ பாபா நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நாம் பூஜாரியாக இருந்தபொழுது கோயில்கள் கட்டினோம், வைரங்கள்னால் கட்டியிருந்தோம். இப்போல்லாம் அந்த மாதிரி சித்திரங்கள் கிடைக்கவே முடியாது. இப்போ மனிதர்கள் வெள்ளியினால் சிலைகளை செஞ்சு பூஜை பண்ணுறாங்க. அதனால் பூஜாரிக்கு கூட எவ்வளோ மரியாதை இருக்குது பார்த்தீங்களா? சிவனுக்கு எல்லோரும் பூஜை செய்தாலும் முறைப்படி இப்போ பூஜை பண்ணுறது கிடையாது. ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கண்டிப்பாக உலக அழிவு நடந்து தான் தீரும். அதுக்கான ஏற்பாடு நடக்கிறத நாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றங்களும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அதுவும் யாருமே தடுக்க முடியாது. அதே மாதிரி யார் என்ன பண்ணாலும் உங்களுடைய ராஜ்யம் கூட கண்டிப்பாக உருவாகியே தீரும். அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. மற்றபடி மனநிலையில் ஏற்ற இறக்கம் நடக்கத்தான் செய்து இங்கே மிகப்பெரிய வருமானம் கிடைக்குது. சதா ஆனந்தமாக இருந்துச்சுன்னா வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் சந்தேக புத்தி, கவலை, கோபம், காமம் இதெல்லாம் உங்கள் வருமானத்தை குறைச்சிக்கிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபா நினைவுலே ஆனந்தமாக இருங்கன்றார். சில நேரம் குழந்தைங்க நல்ல சிந்தனையோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சில நேரம் வீண் விஷயம் வந்து சோர்ந்து போயிடுறாங்க வீண் எண்ணங்கள்னால. அப்போ நினைவு யாத்திரையிலையும் ஏற்றம் இறக்கம் ஏற்படுது. எப்படி ஸ்தூல யாத்திரை போகும்போது கூட முதல்ல குஷியாக போவாங்க, கொஞ்சம் டயர்டாகும். அதே மாதிரி தான் இங்கேயும் கூட முயற்சியும் சில சமயம் நல்லா இருக்குது, சில சமயம் டல்லாக இருக்குது. சில நேரம் அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செஞ்சு ஆஹான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க. ஆஹா என்ன அதிசயம், பாபாவே எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு ஆனந்தமாக சொல்கிறாங்க. சில சமயம் சோர்ந்து போயிடுறாங்க. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பகவானே வந்து நமக்கு கற்பிக்கிறார். ஸோ உலகத்தில் மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா கீதை, அவ்வளோ மரியாதை கீதைக்கு பண்ணுறாங்க. ஏன்னா அது பகவானுடைய மகா வாக்கியம் இல்லையா? ஆனால் யார் அந்த கீதையை சொன்னது, பகவான்னு யார் சொல்ல முடியும்னு அவங்களுக்கு தெரியல.
ஸோ பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள், பண்டிதர்கள் இவங்களும் கூட இறைத்தந்தையை நினைவு செய்கிறோன்றாங்க. ஆனால் அவரை நினைவு செய்கிற அளவுக்கு என்ன பண்ணார், எப்போ வந்தாருன்றதை மறந்துட்டாங்க. பாபா தான் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறார். நாடகத்தில் இது எல்லாமே பதிவாகி இருக்குது. இந்த ராவண ராஜ்யம் மறுபடியும் வரும் இல்லை. இப்போ ராவண ராஜ்யம் அழிய போகுது, அழிஞ்சு ராமராஜ்யம் சொர்க்கம் வரப்போகுது. எப்போவுமே சொர்க்கமாக இருந்துடாது. 2500 வருஷம் கழிச்சு மறுபடியும் ராவணராஜ்யம் வரும். வந்து உங்களை துக்கத்தில் பாடாப்படுத்தும் போது மறுபடியும் பாபா வர வேண்டி இருக்கும். ஸோ இது திரும்ப திரும்ப நடக்குது. ஸோ ராவணன் தான் உங்களை அறியாமைன்ற அஞ்ஞான உறக்கத்தில் தூங்க வச்சிட்டான். இந்த ஞானத்தை ஒரே ஒரு ஞானக்கடல் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற ஞானம் ஞானக்கடல் சிவத்தந்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தர்மஸ்தாபகர்கள், சாது, சன்னியாசி எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். எந்த கீதையை பாபா சொன்னாரோ அது உண்மையில் மறைஞ்சிடுச்சு. அதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் ஒன்று வெளிப்பட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் பாபா கொடுக்குற ஞானம் ஒன்றும் பரம்பரையாக தொடர்ந்து வராது. மற்றபடி குரான், பைபிள் எல்லாமே தொடர்ந்து வரும், முடிஞ்சு போகிறது கிடையாது. உங்களுக்கு பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை சாஸ்திரமாக உருவாக்க மாட்டாங்க. அதாவது இது பரம்பரையாக வர முடியாது. ஸோ அப்போ அதை புரிஞ்சுக்கணும். திரும்ப கிடைக்கவே கிடைக்காது இந்த ஞானம். அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஸோ இதை நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, எல்லாமே முடிஞ்சு போயிடும். இயற்கையாகவே இதெல்லாம் உலக விநாசத்தில் எரிஞ்சு போயிடும். இப்போ மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய, அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். 5000 வருடத்துக்கு தேவையான வருமானத்தை சேர்த்துக்கிற வாய்ப்பு இப்போ மட்டும்தான் கிடைக்கிது. இதுக்கப்புறம் இதோடைய பலனை தான் அனுபவிப்பீங்க. ஏன்னா இந்த ஞானத்துடைய அவசியம் ஏற்படாது இல்லையா இதுக்கப்புறம். ஸோ முந்தைய கல்பத்திலும் பாபா இதை தான் சொன்னார், இப்போவும் இதான் சொல்கிறார். பக்தி மார்க்கத்துடைய சாஸ்திரங்கள் எல்லாமே தொடர்ந்து உருவானதுலேருந்து அழிகிற வரைக்கும் இருக்க தான் செய்யும். பாபா உங்களுக்கு கீதையை படித்து சொல்லலை, பக்தி மார்க்கத்தின் கீதையை படித்து சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஒரிஜினல் கீதை. ராஜயோக கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். பிறகு பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை உருவாக்கி பல விஷயத்தை அதில் கலந்துடுறாங்க. ஸோ இதுதான் குரானில் கலப்படமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. இது கடவுளுடைய ஞானம் கலப்படமாகுது இப்போ கொடுக்கறது. அது மிக முக்கியமான விஷயம். கீதா ஞானத்தை கொடுத்தது யார்? இதோடைய பேரை மாற்றிட்டாங்க. வேறு யாருடைய பேரையுமே மாற்றலை. அனைத்து தர்மத்துக்குமே முக்கியமான சாஸ்திரங்கள் இருக்குது இல்லையா. ஸோ மெயினாக தர்மத்தின் பேரே மாற்றிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு தர்மத்துக்கும் முக்கியமான சாஸ்திரம் இருக்குது, வேத சாஸ்திரம். ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவதா தர்மம், இஸ்லாம் தர்மம், கிறிஸ்தவ தர்மம், புத்த தர்மம். சிலர் சொல்கிறாங்க முதல்ல புத்த தர்மம், பிறகு தான் இஸ்லாம் தர்மம். இந்த விஷயங்களுக்கும் கீதைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். எது முதல்ல வருது எது பின்னாடி வர்றதுன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. முதல்ல வந்ததை பற்றி நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடவுள்கிட்டேருந்து பிராப்தி அடையிறது தான் நம்மளுடைய வேலை. எது முதல்ல வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. இது மிகப்பெரிய தர்மங்களின் மரம். ஸோ அதனால் இப்போ அது மாதிரி மாற்றி சொல்லலாம். சரி, ஓகேங்க, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இங்கே அது முக்கியம் கிடையாது. அதை சொல்லணும், வாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. பல தர்மங்களின் மரம் எதுன்னு பாபா அற்புதமாக புரிய வைக்கிறார். பார்க்குறதுக்கு பூந்தொட்டி மாதிரி இருக்குது. 3 கிளைகள் வெளிப்பட்டு இருக்குது, முக்கியமான 3 கிளைகள்.
3 தர்மங்கள். ஸோ இந்த தர்மங்கள் இந்த மரம் எவ்வளோ அழகாக உருவாகி இருக்குது. இந்த சித்திரத்தை பார்த்தால் நாம் எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நம்முடைய தர்மத்தை உருவாக்கியது யார்? இல்லை, இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் கூட ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஆதாம்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர்களுடைய கிளை எங்கே வருது? அந்த தர்மத்தில், அந்த தர்ம ஸ்தாபகர்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம தர்மத்தை உருவாக்குனது யார் அப்படிங்கிறதுலாம் அவங்க புரிஞ்சுக்கோங்க இந்த சித்திரத்தை பார்த்து. ஸோ தயானந்தர், அரவிந்தர் இவங்களாம் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கூட யோகம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது எல்லாமே பக்தி மார்க்கத்துக்குரிய ஹடயோகம். அதில் கொஞ்சம் கூட ஞானம் இருக்காது. ஆனால் எவ்வளோ பெரிய பெரிய பட்டமெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. 5000 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நடக்கும். ஆரம்பத்திலேருந்து இந்த காலச்சக்கரம் எப்படி சுற்றுது, பிறகு மறுபடியும் எப்படி சுற்றும், எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ எது நிகழ்காலமாக இருக்குதோ அது பிறகு கடந்த காலமாகிடும். பிறகு அதுவே எதிர்காலமாகவும் மாறும். ஏன்னா திரும்ப அது வரவும் செய்யும். இப்போ நடக்கிறது போயிடுச்சு கடந்த காலம், திரும்ப 5000 வருஷம் கழிச்சு வரும்போது அது எதிர்காலமாகவும் மாறுது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? அப்போ 3 காலமாகவும் இதுவே நடக்குது. இந்த நேரம் அப்போ பாருங்கள், கடந்த காலமே எதிர்காலமாக மறுபடியும் மாறப்போகுது. இந்த நேரம்தான் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. பிறகு நீங்கள் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் ராஜ்யத்தை அடையிறீங்க. அந்த ராஜ்யம்தான் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? அப்போ மற்ற எந்த ராஜ்யமும் கிடையாது. ஸோ இதை ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. ஸோ அதுதான் நிறையா படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாபா குழந்தைங்க. ஸோ அப்போ இது ஒரு அழகான கதையாக ஆகிடும். ஒரு காலத்தில் ஒரு ஊரில் இப்படின்னு தானே கதை ஆரம்பிப்பாங்க. அதேமாரி நீங்களும் சொல்லுங்கள், முன்பு ஒரு காலத்தில் 5000 வருடத்துக்கு முன்பு இதே பாரத பூமி சத்தியுகமாக இருந்துச்சு. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த தர்மமும் கிடையாது. அதை தான் சூரிய வம்ச ராஜ்யம்னு சொல்கிறோம். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் அங்கே 1250 வருடம் நடந்தது. பிறகு அவங்க ராஜ்யத்தை தன்னுடைய சகோதரர்களாகிய சத்திரியர்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் சத்திரியர்களுடைய ராஜ்யம் நடந்தது. ஸோ இதையெல்லாம் தந்தை கற்பித்தாருன்னு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் சூரிய வம்சியாக ஆகிறாங்க. யார் இந்த படிப்பில் தோல்வி அடைகிறாங்களோ அவங்களுக்கு சந்திரவம்சின்னு பட்டம் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ சந்திரவம்சின்றது தோல்வி அடைந்தவர்கள். மற்றபடி இதில் சண்டை போடுறதுக்கான விஷயமெல்லாம் கிடையாது. சண்டை போட்டு தோக்கிறது கிடையாது. மாயைக்கிட்ட தோக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் அழிஞ்சிடும்ன்றார். பாவங்களின் மீது நீங்கள் வெற்றி அடையணும். அதுக்கு என்ன வழி? நினைவு தான் வழி. யார் காம விகாரத்தின் மீது வெற்றி அடைகிறாங்களோ அவங்க தான் முழு உலகத்தின் மீதும் வெற்றி அடைகிறாங்கன்றார். அதுவும் நினைவின் மூலமாக தான் வெற்றி அடைய முடியும். நினைவின் மூலமாக காமத்தை வென்று உலகத்தையே வெல்லலாம்ன்றார். காமத்தை வெல்லாமல் உலகத்தை வெல்ல முடியாது. ஏன்னா காமத்தில் தான் எல்லாம் விழுவாங்க. ஸோ கோபுரத்தில் அபசமான சிலைகள் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ மேலே ஏறி போகணும். கோபுரத்துக்கு போகணுன்னா சைட்லலாம் பார்க்கக்கூடாது, பார்த்தா மாட்டிக்கும். சத்தியுகம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். சதா அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க தான் உலக ராஜ்யத்தை அடைய முடியும். ஸோ உலக ராஜ்யத்தை அடைந்த பிறகு அரை கல்பம் கழித்து இறங்கும் மார்க்கம் ஸ்டார்ட் ஆகிடும்.
ஸோ அதற்கான சித்திரங்கள் தான் ஆபாச சிலைகள். ஆனால் தேவதைகள் தோற்றத்தில் தான் சிலை வடிக்கிறாங்க, காமத்தில் ஈடுபடுற மாதிரி. அப்படின்னு அர்த்தம், தேவதை ஆத்மாவே விழறாங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வெவ்வேறு காலத்தில் நடக்குதுன்றதை புரிய வைக்கணும். ராமராஜ்யமும் ராவண ராஜ்யமும் கரெக்டாக பாதி காலம் நடக்குது. ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பி இதை கதை மாதிரி உருவாக்குங்கன்றார். இப்போ ஏஐ வந்துட்டதுனால உண்மையில் நம்ம இதை ஈஸியாக படம் எடுக்கலாம், யார் வேணாலும், இல்லையா? இதுதான் சத்தியனா. ஏன்னா ராமாயணத்தை எத்தனை பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா படமே, ஒவ்வொரு மொழியிலும். ஹிந்தியிலே போன வருஷம் எடுத்தாங்க, இப்போ இந்த வருஷம் மறுபடியும் வரப்போகுது. அப்போ ஒரிஜினல் ராமாயணம் இது தானே, இதை நம்ம எடுக்கணும்ல. ஸோ ஒரு கதை மாதிரி உருவாக்குங்கன்றார். இதுதான் சத்யநாராயணனுடைய கதை. ஆனால் அந்த சத்யநாராயணனை உருவாக்குற சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. இந்த நேரம் அவரே வந்து முழு உலகத்துடைய முக்கால ஞானத்தை கொடுக்கிறார். ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, இனி என்ன நடக்கும், வேறு யாரும் இதை சொல்ல முடியாது, கடவுள் தான் சொல்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட கடவுளை தெரிஞ்சிக்காமலே மனிதர்கள் இருக்கிறாங்க. எந்த நாடகத்தில் நடிக்கிறாங்களோ அதோடைய படைப்பவர் டைரக்டரை தெரிஞ்சிருக்கணுமே, தெரியாமல் இருக்கிறாங்களே. பிறகு மற்றவர்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும், இல்லையா? லக்ஷ்மி நாராயணனுக்கே இது தெரியாது, மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ பாபா வந்து சொன்ன பிறகு தான் புரியுது. இதெல்லாம் மறுபடியும் நடக்கத்தான் செய்யும் குழந்தை, மீண்டும் எல்லோரும் மறக்கத்தான் செய்வாங்க. பாபா மறுபடியும் மீண்டும் வந்து குழந்தைங்களுக்கு இந்த கல்வியை கொடுக்கத்தான் செய்வார் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே நம்ம தர்மத்தை தவிர வேறு யாருமே வர முடியாது, கோடி ரூபா கொடுத்தாலும் வரமாட்டாங்க. நான் என்னோடய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கற்பிக்கிறேன்றார். புதியவர்கள் இங்கே முரளி கேட்க பாபா உட்கார வைக்க மாட்டார். ஸோ பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் கற்பிக்கிறேன்றார். அதனால் புது குழந்தைங்கள உட்கார வைக்க முடியாது, ஏன்னா வாயுமண்டலத்துக்கு எடுத்துடுவாங்க, இல்லையா? இதோடைய நினைவாக இந்திரபிரஸ்தத்தில் அசுரர்கள் தேவர்கள் வேஷத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னு கதை இருக்குது. ஸோ நீலாம்பரி, காதம்பரி அப்படின்னு நவரத்தினங்களுக்கு ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ அது மாதிரி குழந்தைங்களில் சிலர் வைரம் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ ரமேஷ் பாயை பாருங்கள், அவர் கண்காட்சிக்கான சித்திரத்தை ரொம்ப சிந்தனை செஞ்சு உருவாக்கினார். அப்போ இது வைரம் மாதிரி காரியம் இல்லையா? சிலர் மரகதம் மாதிரி இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எதையுமே புரியாமலே இருக்கிறாங்க. சிலர் ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தில் ராஜா ராணி எல்லாருமே தேவை. ஸோ ஏன் எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க? ஏன்னா ராஜ்யம் இல்லையா, எல்லோரும் தானே வேணும், பிரஜைகள் வேணும், வேலைக்காரங்க வேணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அமைதியாகிடுவோம். அப்போ அவங்க டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதை பொறுத்துக்கிட்டால் நீங்கள் ராஜா. கஷ்டமாகறீங்கன்னா எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பதவி குறையும். எதிர்த்து சண்டை போடுறீங்கன்னா இன்னும் பதவி குறையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் பிராமண குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்கிறோம், படித்து உலகத்துக்கு அதிபதியாகவே ஆகிறோம், இல்லை? ஸ்ரீமத் படி படிக்கிறோம், ஸ்ரீமத் படி நடக்கிறோம், இதன் மூலமாக தான் உலகத்துக்கு அதிபதி ஆகிறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும், இல்லையா? பாபா கையை பிடிச்சிட்டு அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கிட்ட போகிறார். போகிற வழியில் பயமுறுத்தும் மாயான்ற பேப்பர் புலி,
பயப்படாமல் சொர்க்கத்தை மட்டும் பார்த்துட்டு வா, என் கை பிடிச்சிட்டு இருக்கிறேன் வா. இது பைபிளில் பார்த்திங்கன்னா திவ்ய திருஷ்டியை பற்றி இருக்கும். ஒருத்தரை கொல்றதுக்காக ராஜா நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பார். அவர் பயப்படுவார். உடனே அவர் தன்னுடைய வேலைக்காரன் பயப்படுவான். அப்போ அவர் சொல்கிறார், எதுக்கு பயப்படுறார், கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய படையை அனுப்பியிருப்பார், இவனுடைய கண்ணை தொற கடவுளே அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ பின்னாடி நிறைய படை இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா கடவுள் கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத மறக்கிறதுனால தான் நம்ம பயப்படுறோம். கடவுள் கையை நம்ம பிடிச்சிட்டு இருக்கணும் நினைவுனால். ஸோ அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும்னு பாபா சொல்கிறதே, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தா தான் இங்கே நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. மற்றபடி இந்த மரண உலகம் முடியத்தான் வேண்டும், அதையும் முன்னாடியே சொல்லிடுறார் இல்லையா. அப்படியே இருக்க போகிறது கிடையாது. இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட நான் இப்போ குழந்தையாக பிறக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறார். ஸோ அந்த கிருஷ்ணராக பிறக்கும்போது நடக்கிற விஷயங்கள்லாம் பாபா கண் முன்னாடி இப்போவே தெரியுதான். ஸோ அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ அவருக்கு அது போதையை கொடுக்குது. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும். சொர்க்கத்தில் நம்ம குழந்தையாக பிறக்க போகிறோம், அங்கே எப்படி இருப்பாங்க அப்பா அம்மா, இதெல்லாம் நீங்கள் நினைக்க நீங்களே எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். போக போக அது நிஜமாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். கடைசியில் நிறைய காட்சியெல்லாம் கிடைக்கும்ன்றார் இல்லையா. அப்போ இப்போவே முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்களேன், அந்த சொர்க்கத்தின் விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரிய இப்போ இருக்கிற பழக்கமே மாறிடும். சொர்க்கத்தின் பழக்கமே வர ஆரம்பிச்சிடும். நடைமுறை பழக்கங்களே மாறிடுதுன்றார் பாருங்க. ஸோ இதே மாதிரி அங்கே கூட வயோதிக நிலை அடைஞ்ச உடனே அந்த வானப்பிரஸ்த உடலை விட்டுட்டு குழந்தை பருவத்துக்கு போயிடுவோன்னு புரிஞ்சுக்குவாங்க. குழந்தை இல்லையா, இப்போ இருக்கிற யாருமே நான் குழந்தையாக பிறக்கிற போகிறேன்னு நினைக்கிறது இல்லையா. கடவுளே என்னை இட்டுட்டு போ, எனக்கு டைம் ஆகிடுச்சு, இதை தான் சொல்கிறாங்களே தவிர இதில் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா. நான் ஒரு குழந்தையாக பிறக்க போகிறேன், சுகமான இடத்துல பிறக்க போகிறேன், அந்த போதையில் இருக்கணும். குழந்தை பருவம் அதுதான் சதோபிரதான நிலை. லக்ஷ்மி நாராயணன் நிலை வாலிப நிலை இல்லையா, அது சதோவாயிடும். அப்போ கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கிறது தான் சதோபிரதான நிலை. ஸோ லக்ஷ்மி நாராயணன் ஆன பிறகு, அதான் திருமணமான பிறகு தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. ஸோ அதனால் அதை குழந்தை பருவ நிலைன்னு சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணன் நிலை அது வாலிப நிலை. ஸோ அது ரஜோன்னு சொல்ல முடியும். வயோதிக நிலையை தமோன்னு சொல்ல முடியும். இப்போ டவுட் வரும், எப்படி ஆரம்பத்திலே தமோ ஆயிடுறாங்களா? அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த 5000 வருடத்தை எடுக்கும்போது கலியுகம் தமோ. ஒரே ஒரு பிறவி எடுக்கும் பொழுது குழந்தை சதோ பிரதானம், அப்புறம் சதோ ஆகுது, ரஜோ ஆகுது, கடைசியில் தமோ ஆகுது. அப்படி கிருஷ்ணருக்கும் அப்படி பாபா சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் மேலே எல்லாருக்கும் அதிக அன்பு இருக்குது. ஆனாலும் அவர் தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மாவாக இருப்பார். ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியறது கிடையாது. பாருங்களேன், லக்ஷ்மி நாராயணன் கோயில் இருக்குது, விஷ்ணு கோயில், பெருமாள் கோயில் தானே இருக்குது. கிருஷ்ணர் கோயில் எங்கே இருக்குது? ரொம்ப ரேராக இருக்கலாம், பட் ரொம்ப ரேர் அதெல்லாம். ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் கிருஷ்ணரோட கதை தான். எதுக்கு போய் விஷ்ணு கும்பிட்றாங்க? அப்போ அவங்களுடைய கதை என்ன? அவங்களுக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறார், கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகி இருக்கிறாருன்னா அவங்களுக்கு பாவம் தெரியல. கிருஷ்ணரை துவாபர யுகத்திலையும் லக்ஷ்மி நாராயணனை சத்தியுகத்திலையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. குழந்தை பருவம் அதாவது வாலிப பருவத்தை முதல்ல கொடுத்துட்டு குழந்தை பருவத்தை பின்னாடி கொடுக்குறாங்க. அதுவும் வேறு யுகத்தில் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் தேவதைகள் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். குமாரிகள் ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணுன்றார் இல்லையா. ஏன்னா பெரும்பாலும் அவங்க தான் பயப்படுவாங்க இல்லையா. தைரியமாக இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி.
அதர்குமாரி, பாலகுமாரி, மேலும் தில்வாடா போன்ற கோயில்கள் உங்களுடைய சரியான நினைவு சின்னம்ன்ற. ஸோ அதர்குமாரினா திருமணம் ஆன பாபா குழந்தைங்க, பெண்கள், திருமணமான சகோதரிகள். பாலகுமாரினா திருமணமாகாதவர்கள். ஸோ தில்வாடா கோயில் தான் நம்மளுடைய சரியான நினைவு சின்னம். ஆனால் அங்கே ஜடமாக இருக்குது உங்களுடைய சிலை, இங்கே நீங்கள் உயிரோட்டமாக இருக்கிறீங்க. அதான் சைத்தன்யம்னு ஹிந்தியில் சொல்கிறோம். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கம் இங்கே தான் உருவாகுது. இந்த ஸ்தூலவதனத்தில் தான் சொர்க்கம் உருவாகுது. மூலவதனத்துலேயோ சூக்ஷ்மவதனத்துலேயோ கிடையாது. மூலவதனம் சூக்ஷ்மவதனம் எங்கே இருக்குதுன்னும் குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முழு நாடகமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த காலத்தில் எதெல்லாம் நடந்ததோ அது அனைத்தும் மீண்டும் எதிர்காலத்திலும் நடக்கும். அந்த எதிர்காலம் மீண்டும் கடந்த காலமாக மாறும். இது திரும்ப திரும்ப இந்த காலச்சக்கரம் சுத்தம்னு நமக்கு கற்றுக் கொடுக்கறது யாருன்றதையும் புரிஞ்சுக்கணும். சுயம் பகவானே நமக்கு கற்பிக்கிறார் அப்படின்ற மகிழ்ச்சியில் உங்கள் மனம் தாளம் போடணுன்றார். இல்லை சினிமா பாட்டெலாம் அப்படியே ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படியே மனசு துள்ளி குதிக்குது, அப்படியே ஆடுவாங்க. அந்த மாதிரி கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்றது தான் உங்களுக்கு மனசை தாளம் போடணும். இங்கே இருக்கிற விஷயம் கிடையாது. கலியுகத்தின் விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. பாபாவுடைய நினைவு மூலமாக எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும். பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சராகவும் இருக்கிறாரு, நம்மை அவர் கூடவே அழைச்சிட்டு போகிற சத்குருவாகவும் இருக்கிறார். இதை நினைவு பண்ண தான் கஷ்டங்கள் நீங்கும். ஏன்னா கஷ்டங்கள் மனதினால தான் வருது. இது துக்கம் நிரம்பிய உலகமாகவே இருந்தாலும் மனம் அதை அசைப்படுறதுனால தானே உங்களுக்கு துக்கம் வருது. மனம் முழுக்க முழுக்க பாபாவை பற்றியும் அவர் நமக்கு கொடுப்பதை பற்றியும் நினச்சிக்கிட்டே இருந்தால் துக்கம் தூர போயிடும். பாபாவுடைய 3 உறவையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா தந்தையோடு இந்த விஷயங்களெல்லாம் பேசணும். பாபா எங்களுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, பிரம்மா பற்றியும் தெரிஞ்சிடுச்சு, விஷ்ணு பற்றியும் தெரிஞ்சிடுச்சு. விஷ்ணு நாபியிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டதாகவும் விஷ்ணுவை பார்க்கடலில் இருப்பதாகவும் காட்டியிருக்கிறாங்களே, அதோடைய அர்த்தமெல்லாம் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மாவை அவங்க சூக்ஷ்மவதனத்தில் காட்டியிருக்கிறாங்க, ஆனால் உண்மையில் அவர் இருக்கிறது ஸ்தூலவதனத்தில் தான். விஷ்ணு உலக ராஜ்யம் செய்கிறவர். ஒருவேளை விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டாருன்னா பிரம்மாவும் ராஜ்யம் செய்பவர் ஆயிடுவார்? அப்படி கிடையாது. விஷ்ணுவோடைய நாபியிலிருந்து பிரம்மா தோன்றினால் அவர் விஷ்ணுவோடைய குழந்தை ஆயிடுவார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சரியாக புரிஞ்சிக்காததுனால மகிழ்ச்சி இருக்கிறது கிடையாது. இதோடைய உண்மையான அர்த்தம் 5000 வருடத்தின் விஷயம். 5000 வருஷம் கழித்து விஷ்ணு பிரம்மாவாகிறார். இது தெரியாதனால தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்க மாட்டேங்குதுன்றார். அதை அசைப்போடவும் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அதை அசைப்போடணுன்னா கலியுக கவர்ச்சியை உங்கள் புத்திக்கு உணவாக கொடுக்கக்கூடாது. பத்தியம் இருந்தால் தான் மருந்து வேலை செய்யும். இந்த சஞ்சீவினி மூலிகை கூட கலியுக குப்பையை தொடமாட்டேன்ற பத்தியம் இருந்தால் தான் வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? ஆனந்தத்தை கொடுக்கும். கோபி வல்லபருடைய கோபியர்கள் உண்மையிலே நீங்கள் தான். சத்தியுகத்தில் கோபியர்கள் யாரும் கிடையாது இல்லையா? பிரியதர்ஷனோடு மெய்மறந்து மயங்கி கிடக்கிற கோபியர்கள் சங்கமயுகத்தில் பாபா குழந்தைங்க தான். மற்றபடி சத்தியுகத்தில் நாம் இளவரசன் இளவரசியாக எல்லாம் இருப்போம்.
இப்போ கோபியர்களுடைய தலைவன் இந்த கோப வல்லவர் சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மா எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். அதே மாதிரியே இந்த நிராகார சிவபாபா கூட எல்லா ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கிறார். பிரம்மா தேகதாரிக்கு தந்தையாக இருக்கிறாரு இப்போ மட்டும்தான். ஆனால் சிவபாபா எப்போவுமே எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். இங்கே எல்லோரும் முகவம்சாவளியாக இருக்கிறீங்க. அது ஹிந்தி வார்த்தை. முக்குன்னா வாய். பிரம்மாவின் வாய் வழியாக ஜென்மம் எடுத்தவர்கள்னு அர்த்தம் முகவம்சாவளின்னா. அப்படிப்பட்ட முகவம்சாவளிகளைத்தான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். பிரம்மகுமார் பிரம்மகுமாரினாலே அதுதான் அர்த்தம். ஸோ அதனால் குற்றமான பார்வையே இருக்க முடியாது. இதில் தான் மாயா தோல்வி அடைய வச்சிடுது. ஸோ அந்த பார்வை கொஞ்சம் கூட ஏமாத்தாத மாதிரி இருக்கணும். ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். இதில் தான் மாயா நிறைய பேரை விழ வச்சிடுது. அதன் மூலமாக தானே பதவி ஏற்படும். ஸோ நான் நாராயணன்ற அந்த போதையிலே இருக்கணும், உள்நோக்கு முகமாக இருக்கணும். இதுவரை என்னவெல்லாம் படித்தீங்களோ பக்தி மார்க்கத்தில் அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. புத்தி மூலமாக நான் சொல்கிறத மட்டும் படியுங்க. ஏணிப்படி சித்திரம் ரொம்ப ரொம்ப நல்ல சித்திரம். கீதையுடைய பகவான் யார், இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். நம்ம வெற்றியே இதில் தான் அடங்கி இருக்குது. இல்லை, கீதை தான் உலகத்திலே நம்பர் 1 புஸ்தகன்றது எல்லாருக்கும் தெரியும், எல்லா மதத்தினருக்குமே தெரியும். ஆனால் அதோடைய கடவுள் யார் அப்படின்னு நீங்கள் புரிய வச்சுட்டா போதும். அதில் தான் வெற்றி அடங்கி இருக்குது. கிருஷ்ணரை பகவான்னு சொல்ல முடியாது. அவர் அனைத்து குணங்களும் நிரம்பிய தேவாத்மா. ஆனால் கீதையில் அவர் பேரை போட்டுட்டாங்க, அவர் சொன்ன மாதிரி. ஸோ கிருஷ்ணரையும் கருப்பாக காட்டுறாங்க, லக்ஷ்மி நாராயணனையும் கருப்பாக காட்டுறாங்க. எந்த விதமான தெளிவும் இல்லை மக்களுக்கு. ராமச்சந்திரனையும் கருப்பாக காட்டுறாங்க. காமச்சிதையில் ஈடுபட்டதுனால அவங்க கருப்பாகிட்டாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அடையாளமாக ஒருத்தரை எடுத்துக்கிறாங்க. ராமரை கருப்பாக காட்டுறாங்கன்னா ராமர் மட்டும் கருப்பாக இருக்க போகிறதில்ல, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆட்சி செய்பவரே அப்படி இருந்தால் மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? நீங்கள் எல்லோரும் பிராமணர்கள். ஸோ ராமராஜ்யத்தில் கருப்பாக இருக்க மாட்டாங்க, துவாபரகத்துக்கு அப்புறம் காமத்தில் விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எல்லோரும் பிராமணர்கள். இப்போ ஞானச்சிதையில் உட்காந்துருக்கிறோம். அதே நேரத்தில் மற்ற சூத்திரர்கள் காமச்சிதையில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி மற்றவர்களை எழுப்புறதுக்காக எப்படி சொன்னால் எழுந்திருப்பாங்க அப்படின்னு யுக்திகளை உருவாக்கணும். ஸோ நாடகப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க நேரத்தில் கண்டிப்பாக விழிப்படைவார்கள். அது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அதனால் உங்களுக்கு நம்பிக்கை தளர வேண்டாம். ஆனால் நாடகம் மெதுவாகத்தான் பேன் மாதிரி ஊர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறார். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப் தாதாவிற்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நாம் கோபி வல்லவருடைய கோபியர்கள் இந்த நினைவிலேயே சதா இருக்கணும். இந்த நினைவின் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சியை சதா அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கடவுள் பின்னாடி இருந்த அந்த கோபியர்கள் நான் தான் அப்படிங்கிறது போதையை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பக்தி மார்க்கத்தில் படித்தீங்களோ அதெல்லாம் புத்தி மூலமாக மறந்து பாபா சொல்கிறத மட்டும் படிக்கணும். நாம் எல்லோருமே சகோதரன் சகோதரிகள் அப்படிங்கிற நினைவு வச்சு
குற்றமான பார்வையை நீக்கணும். இது ஞாபகம் இருக்கணும், இது என்னுடைய சகோதரன் சகோதரி, இவர்களை நான் இப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னு குற்றப்பார்வையை நீக்கணும். அப்படி பார்க்குறீங்கன்னா மாயா கிட்ட தோத்துட்டீங்கன்னு அர்த்தம், ராஜ்யத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மாயை கிட்ட தோல்வி அடையவே கூடாது. வரதானம் சேவை மூலமாக யோக யுக்தி மனநிலையை அனுபவம் செய்யக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பிராமண வாழ்க்கையினாலே சேவாதாரி வாழ்க்கை தான் இல்லை, விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ சேவாதாரி, உலகத்துக்கு சேவை செய்பவன் அர்த்தம் பிராமணன் அப்படின்னா. ஸோ மாயைக்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும், மாயாவினால் சாகாமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கான மிக உயர்ந்த சாதனம் இந்த சேவை தான். ஸோ 2 நாளாகவே பாபா சேவையுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சேவை தான் உங்கள் மனநிலையை யோகத்தில் மூழ்கிய ஸ்வரூபமாக மாற்றும். ஆனால் வெறும் வாய்மொழி சேவை கிடையாது. என்ன ஞானத்தை கேட்டீங்களோ அந்த இனிமையான வார்த்தைகளின் ஸ்வரூபமாக நீங்கள் மாறி சேவை செய்யணும். இல்லை, அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக சேவை செய்யணும். அப்போ தான் உங்களை யோக யுக்த மனநிலையை, யோகத்தில் மூழ்கிய மனநிலையை உருவாக்கும். தெய்வீக குணங்களின் சுரூபமாக சுயநலமற்ற சேவை செய்யுங்க. தியாக தபஸ்யாவின் சொரூபமாக சேவை செய்யுங்க. இல்லை, அதில் சுயநலம் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை நாம் எடுத்துகிட்டு வரோம், அதில் நம்மளும் கை கொடுக்குறோம். தேர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு கை கொடுக்குற மாதிரி நம்மளும் கை கொடுக்குறோம். ஸோ அப்படி சுயநலமற்ற சேவை, அதுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். நேற்று சொன்னார்ல, எதுக்கு தியாகம் செய்யணும்? பழைய சமஸ்காரங்களை, உலகியல் இன்பங்களை. ஏன்னா உங்களுடைய பக்தர்கள் கதறாங்க, கருணை கொண்டவரேன்ட்டு. அதனால் அந்த கருணையை வெளிப்படுத்துங்க. அதுக்கு தான் பழைய சமஸ்காரங்களை முடிச்சிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எல்லைக்குட்பட்ட ஆசையிலிருந்து விடுபட்டு ஆசைனா என்னன்னே தெரியாத மனநிலையிலிருந்து சேவை செய்யுங்கன்றார். இல்லை, ஆசையிலேருந்து முற்றிலும் விடுபட்டால் மனம் நிரம்பிய நிலையில் இருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து சேவை செய்யுங்க. நிரம்பி இருக்கும்போது எதை பற்றி அது ஆசைப்பட போகுது இல்லையா? இதுக்குத்தான் ஈஸ்வரிய சேவைன்னு சொல்ல முடியும், ஆன்மீக சேவைன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி சேவை செய்யும் பொழுது தான் நிரந்தரமாக யோகத்தில் மூழ்கிய மனநிலை இருக்கும். ஸோ அதனால் வாய்மொழி சேவை செய்வதன் கூடவே மனம் மூலமாகவும் சேவை செய்கிறதுக்கு பேர் தான் மன்மனாபவ மனநிலையில் நிலைச்சிருக்கிறதுன்னு சொல்கிறது இல்லையா? மனதின் மூலமாக சுப பாவனையை உருவாக்கணும். அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளின் சொரூபமாக நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வில் சேவை செய்யணும். அதுக்கு பேர் தான் மன்மனா பவ அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். ஸோ பௌதீக உடலை பார்ப்பதற்கு பதிலாக நிராகார தந்தையை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆகர்ஷண மூர்த்தி ஆகிடுவீங்க இல்லையா? வசீகரிக்கும் மூர்த்தி ஆகிடுவீங்கன்றார். ஸோ எவ்வளோ அழகானவர்கள் உங்கள் எதிரில் வந்தாலும் கொஞ்சம் கூட அதனால் உங்கள் மனம் சலனப்படலை அப்படின்னா உங்களை பார்த்து பிறர் ஈர்க்கப்படுவாங்க. ஸோ அப்படி சலனப்படாமல் இருக்கணும்னா ஒரு பாபாவுடைய நினைவு மட்டுமே இருக்கணும். பாபா மட்டுமே உங்கள் மனக்கண்ணில் தெரிஞ்சிட்டு இருக்கணும். ஆத்மா நான், இன்னொரு ஆத்மா அந்த பாபாவுடைய குழந்தை ஆத்மாவுக்கு
அந்த குழந்தையுடைய அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறேன். இதுதான் மைண்டில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஆகர்ஷண மூர்த்தியாக மாறிடுவீங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அழகான நபர் வரும்போதெல்லாம் அவர் மனசலனப்பட்டால் அவரை நம்பி நம்ம போவோமா அல்லது மற்றவர்களை அனுப்புவோமா? ஸோ லௌகிக டாக்டரே அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, நம்ம ஆன்மீக மருத்துவர் சிவபாபாவுடைய குழந்தை மாஸ்டர் ஆன்மீக மருத்துவர்கள். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம சஞ்சீவினி மூலிகை கொடுக்குறோம். எந்த நோய் நீங்கணும்னு அவங்களுக்கு இந்த மூலிகை கொடுக்குறோமோ அந்த நோய் நமக்குள்ளேயே இருக்கலாமா? ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் ஆகர்ஷண மூர்த்தி ஆவீங்க. ஸோ அவர்களையும் நம்ம பக்கம் இழுக்காமல் பாபா கிட்ட திருப்பி விடணும். அவ்யக்தேஸ்வரா சகஜயோகி ஆகணும்னா பரமாத்மா அன்பின் அனுபவம் நிரம்பியவர் ஆகுங்கள். பாப்தாதாவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் தன்னை விட உயர்ந்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு குழந்தை மேலேயும் பாப்தாதாவுக்கு அதிக அன்பு இருக்குது. என்னை விட இந்த குழந்தைய உயர்த்தணும், இல்லை அப்பா அம்மாவுக்கு தானே அப்படி தோணும், தன்னுடைய குழந்தை தன்னை விட உயரணுன்ட்டு. ஸோ அப்படி தோணுது. உலகத்தில் யார் மேலே நமக்கு அதிக அன்பு இருக்குதோ அவங்க நம்மை விட உயர்வாக நாம் மாற்றுவோம். இல்லை குழந்தைகளை அப்படி மாற்றுவாங்க, அரசியல் தலைவர்களை அப்படி மாற்றுவாங்க, நடிகர்களை மாற்றுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் அன்பின் அடையாளம். அதனால் பாப்தாதா கூட சொல்கிறாரு, என்னோட குழந்தைங்க கிட்ட எந்த ஒரு குறையும் இனி இருக்கக்கூடாது. அப்போ தான் பாப்தாதாவை விட உயர்ந்தவர்னு சொல்ல முடியும். எல்லோருமே சம்பூர்ணமாகணும், சம்பன்னமாகணும், பாபாவுக்கு சமமாகணும். ஸோ இந்த பரமாத்மாவுடைய அன்பு தான் நம்மளை சகஜ யோகியாக மாற்றுது. ஏன்னா அந்த எண்ணம் வச்சுக்கிட்டே இருக்கார், இந்த குழந்தைக்கு இந்த குறை கூட இருக்கக்கூடாது, இந்த குறை கூட இருக்கக்கூடாது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டச் ஆகுது. டச் ஆக தான் நம்ம மாற்றுறோம். அந்த டச் ஆகிறதுக்கு காரணம் பாபா எழுப்புகிற அந்த சுப சங்கல்பம் தான். அதே தான் நாமளும் பண்ணணும் மற்ற ஆத்மாக்களுக்கு. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.